இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரத்துல 8வது அத்தியாயம் சம்பிரதாயம் பாடல் 1783 என்று நாம் சிந்திக்கின்றோம். கூடும் உடல் பொருள் ஆவி குறிக்கொண்டு நாடி அடிவைத்து அருளான சக்தியால் பாடல் உடலினில் பட்டற நீக்கியே கூடிய தானவாம் குளிக்கொண்டே இந்த பாடல்ல ஒரு நிமிஷம். கூடும் உடல் பொருள் ஆவி குறிக்கொண்டு நாடி அப்படின்னு அந்த முதல் வரி பாத்தீங்கன்னா, ஆன்மா மேன்மை அடையணும் அப்படின்னாக்கா சீடன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த உடல் பொருள் ஆவி தனு கரண புவன போகம் மற்றும் உயிர் எல்லாத்தையும் அவன் குருவிட்ட டோட்டலா சரணர் பண்ணிடணும். அப்பதான் அருள் நாடி நம்ம நிக்கணும். அருள் வைத்து அருளான சக்தியாய். அப்ப குருநாதர் என்ன பண்ணுவாரு, அந்த சீடன் மேல பேரருள் புரிந்து சிவபெருமானுடைய அருள் ஞான சக்தியாக சக்தி நிவாதம் மூலமாக அவனுக்கு ஞான உபதேசம் வருவதற்கு அருள் புரிவார். பாடல் உடலில் பட்டற நீக்கியே அப்படிங்கும் போது அத்தகைய அருள் ஞானத்தால் அழியக்கூடிய இந்த உடம்பின் மீது உலக பொருட்கள் மீதும் உள்ள பற்றுக்கள். ஏன்னா அந்த உடல் அந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்குது. மலங்களையும் முற்றிலும் நீக்கி விடுவார். கூறி தானவாக குறிக்கொண்டே. அப்ப ஆன்மா என்ன பண்ணணும்னா சிவத்தோட இரண்டரை கலக்க செய்யணும்னா அவனே தானாக சிவமாகவே மாறும் நிலையிடம் கொண்டு வர வேண்டும். ரொம்ப உட்கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, சீடன் உடல் பொருள் ஆவி மூணையும் குருவிட்ட கொடுத்துட்டு அருளை கேட்கணும், வேண்டணும். அப்ப குரு தனது ஞான சக்தியால் அவனது உடல் பற்றை அறுத்தறிந்து அவனை சிவமயமாக மாற்றி அருள்வார். ஒரு ஆன்மீக கதை பார்ப்போம்னா, குருவின் சோதனையும் சீடனின் சரணாகதியும். ஒரு தபஸ்தியான குரு ஆசிரமத்துக்கு ஒரு குரு கிட்ட ஒரு வாலிபன் வரான். அவன் வாழ்க்கையில நிலையாமை அவனுக்கு புரியுது. அதனால அவர்கிட்ட எனக்கு சிவஞானத்தை உபதேசிங்க, என்ன இறைவனோடு ஒன்னா ஜாயின் பண்ணணும், ஏதாவது ரூட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ குரு சொல்றாரு, நீ சிவஞானம் பெறணும்னாக்கா உங்கள்கிட்ட அனைத்தையும் நீ துறக்கணும், முடியுமான்னு கேட்கறாரு. அவன் யோசிக்கிறான், என்னது உடல் பொருள் ஆவிய மூன்றையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா. குரு அவனது உண்மையான பக்குவனத்தை சோதிக்க நினைச்சாரு. ஃபர்ஸ்ட் பொருள் சோதனை. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா உடைமைகளையும் பணத்தையும் ஆசிரமத்துக்கு தொண்டுக்காக கொடுத்துருன்னார். சீடன் கொடுத்துட்டான். அப்புறம் உடல் சோதனை. அந்த ஆசிரமத்துக்கு தேவையான நீர் மலையில இருந்து எடுத்துட்டு வர்றது, விறகு வெட்டுறது அப்படின்னு அளவுக்கு அதிகமா உடலை உழைப்ப கொடுத்து தன்னை வலிமை பத்தி கவலைப்படாம தன்னை அர்ப்பணிக்கிறான். 3வது உயிர். ஆசிரமத்துக்கு ஒரு நச்சு பாம்பு ஒண்ணு காட்டி கையால பிடித்து அப்புறப்படுத்து அப்படின்றது. அவன் உடனே உயிர் பயம் சிறிதும் இல்லாம குரு சொன்னதா சிவக்கட்டளை ஏற்றி செய்யறான். இப்ப இந்த இடத்துல நான் எனது அப்படின்ற பட்டு கொஞ்சம் கூட இல்லை. முழுமையாக சரணடைந்து விட்டான். பாம்பு விலக செய்து சிறத்தில் தன் கரத்தை வைத்து அருளான சக்தியை பாய்ச்சினார். அதான் சக்தி நிவாதம் அப்படின்றது. சீடனுக்கு இந்த உடல் என்ற எண்ணம் முற்றிலும் அழிந்தது. உலக பற்றுகள் பனி போல விலகிடுச்சு. அவனுடைய உள்ளத்துல ஒரு பேரொளி தோன்றியது. அப்பதான் நானும் அவனும் வெவ்வேறல்ல, சிவனே நான், நானே சிவன் அப்படின்ற அத்வைத சிவனான அனுபவத்தை அவன் பெறான். கூடும் உடல் பொருள் ஆவி குறிக்கொண்டு, கூடிய தானவனாகவே குறிக்கொண்டு அப்படின்ற நம்ம இந்த உடல் பொருள் ஆவி மூணத்தையும் அர்ப்பணித்து அருளை தேடுகின்ற பொழுது குருவானவர் ஞான சக்தியால் தன்னுடைய உடல் பற்றை நீக்கி சிவமாகவே மாற்றி அருளக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்தருள்வார்.
டே டு டே அப்ளிகேஷன் என்ன? உடல் பொருள் ஆவி அர்ப்பணிப்பு. நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஃபுல் டெடிகேஷனோட அந்த வேலையை இன்வால்மெண்டோட செய்யறது. அதுக்கு அடுத்தது பற்றரை நீக்குதல், டிடாக்டரி இன்வால்மெண்ட். எதுனாலையும் ரொம்ப பற்று வைக்கக்கூடாது. குடும்பம், உறவுகள், இதுல எல்லாம் ஒரு தாமரை தண்ணீர் போல இருக்கணும். சாது சங்கமும் வழிகாட்டலும், சீக்கிய கைடன்ஸ் அண்ட் லேர்னிங். ஒரு ஆன்மீக குருவை எடுத்துக்கிட்டு அவரு சொல்றதை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். அப்படிலாம் செய்யும்போது தானாகவே சுயமயமாக மாறக்கூடிய ஒரு நிலைமை வாழ்க்கையில ஏற்படும் என்று கூறி தளத்தை கௌரியமாகவும் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா, மிக அருமையான விளக்கம். வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரை போற்றி. 1783வது திருமந்திரம். நாடி வந்தருளும் நல்ல குருநாதன். திருமந்திரம். கூடும் உடல் பொருள் ஆவி குறிக்கொண்டு நாடி அடிவைத்து அருள் ஞான சக்தியால் பாடல் உடலினால் பற்றற நீக்கியே கூடிய தானவனாம் குளிக்கொண்டே. அருமையான திருமந்திரம். ஒன்று சேர்ந்துள்ள உடல் பொருள் ஆவி என்னும் மூன்றினையும் ஆட்கொண்டு உய்வித்து அருள வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு வலிய வந்து உயிர்களின் தலைமேல் அல்லது உள்ளத்துள் திருவடி பதிய செய்து திருவருள் சக்தியால் அருள் ஞானத்தால் ஆன்மாக்களின் கீழான உடற்பற்றை போக்கி சிவனோடு தானும் இரண்டர கலந்து மறைந்து இருக்கலானான். குறி எண்ணம், குறிக்கோள், பாடு பெருமை, அல்லாத, கீழான, பாடு கூட்டல் பாடல், குளிக்கொண்டு முழுகி மறைந்து. கழக வெளியீட்டில் ஆறுயிர்கள் வினைக்கு ஈடாக தன்னால் சிவனால் கூட்டப்பட்டு மாயா காரிய உடலுடன் கூடியிருக்கின்றன. அவ்வுடலையும் அதனால் ஈட்டிய பொருட்களையும் அவற்றால் வாழும் உயிர்களையும் தன் திருவடியில் சேர்த்து தூய்மையும் இன்பமும் சேர்ப்பித்தல் வேண்டும் என்னும் குறிப்பினை திரு உள்ளம் கொண்டு செவ்வி நாடியிருப்பன். செவ்வி வாய்த்ததும் அவ்வுயிருக்கு திருவடி சூட்டி அருளுவன். தன் பேரறிவு பேராற்றலால் அவ்வுயிர் உடலில் துன்பப்படலை நீக்கி பற்றற செய்து அருளுவன். இது காரும் குழியாகிய மறைவினை கொண்டு அருளிய அவன் வெளிப்பட்டு உயிரை தானாக்கி விடுவன். இதுவே தான் அவனாகும் என்பது. படல் என்பதன் நீட்டம் துன்பத்துக்கு இடமான குழிக்கொண்டே சீவனுடன் மறைந்து நின்றே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. வாங்க ரத்னகுமார் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க தொடரும். சரிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். Translation. By aiming to protect the acute body, wealth and the life breath, by contemplating upon to put the feet above, with the Shakti of Gnosis that is grace, by removing thoroughly the attachments in the body of misery, he plunges into me and we unite. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு தியான பாடல் மாதிரி தான் எனக்கு பார்க்கறதுக்கு. அருள் ஞான சக்தி நமக்குள்ள நிறையிறதாகவும் அதனால நம்ம பற்று நீங்கிறதாகவும் கந்தகுரு கவசம் வரும் இல்லையா, பரிசுத்தமாக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய், அந்த மெய்யருளை என்னை நிறுத்திடுவாய், அந்த மாதிரி வரும்.
ஆசையெல்லாம் அகற்றி அகந்தையை உழ்த்திடுவாய், அன்பு மயமாக்கி என்னை ஆட்கொண்டு வையப்பா. அந்த மாதிரி அப்படியே அந்த கந்தகுரு கவசத்தோட இது அந்த வார்த்தையெல்லாம் வர மாதிரி இருக்கு. அவரோட அருள் ஞான சக்தியால நம்மளோட பற்றை நீக்கி தான் அவனாக ஆக்கணுன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாமே நடக்குது அப்படின்ற பாடலா இந்த பாடலை புரிஞ்சுக்கிறேன். அப்ப இதுக்கு நம்ம அந்த அந்த அருள்ஞான சக்தி நமக்குள்ள நிரம்பணும் அப்படின்னா நமக்கு அந்த பக்தின்றது ஒரு விஷயம் இருந்தா நம்மளால ஈஸியா நம்மளால அந்த அருள்ஞான சக்தியை பிடிச்சிக்க முடியும். இப்ப உலகத்துல இருக்கிற பக்தின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப மன நிம்மதிக்காக கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மன நிம்மதி எங்க இருந்து மன நிம்மதி இல்ல அப்படின்னா அது எங்க இருந்து வருதுன்னா பற்றுல இருந்து தான் வருது. நம்ம பற்ற விடறதுக்கு ரெடியா இல்ல. ஆனா மன நிம்மதி மட்டும் வேணுங்கிறோம். நமக்கு வர எல்லா மனக்கவலைகள் எல்லாமே நம்மளால சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா பற்று இருக்கு. ஏன்னா நம்ம இறைவனை பற்றி கொண்டு இருந்தோம்னா மன நிம்மதி இருக்கும், மன சந்தோஷமா தான் இருக்கும், அமைதியா தான் இருக்கும். எங்கேயோ ஒரு விஷயத்துல நமக்கு பற்று இருக்கிறதுனால தான் இந்த கவலை, மன நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கடவுள் என்ன சொல்றாரு, அந்த பற்றை நீக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா கடவுள்கிட்ட நம்ம கேட்கறதே என்னன்னா, பற்றை நான் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா எனக்கு மன நிம்மதி மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம மாத்தி கேட்குறோம். அதையும் கொடுத்து அதுக்கும் ஒரு பாடத்தை கொடுத்து அதுல இருந்து அவ்வளோ நம்மளை பார்த்து 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 கை வைத்து நம்ம பார்த்தோம்ல 2 பாடல் முன்னாடி அந்த மாதிரி நம்மளை கூட்டு போறாங்க. அந்த மன நிம்மதிக்கு அந்த உண்மையான பக்தியாக வரணும். பிரகலாதன் இருந்த மாதிரி, திருநாவுக்கரசர், நம்ம அடியார்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, மாணிக்க வாசகர், அந்த மாதிரி அந்த மாதிரியான உண்மையான அன்பு வரணும். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையே பற்றுதான் அப்படின்றது புரிஞ்சாதான் அந்த மன நிம்மதி வரும். இறைவனையும் பற்றி கொள்ள முடியும். இதுல இருந்து தாண்டி நம்ம இறைவனை பிடிக்கணும்னா இந்த உலக பற்றுல இருந்து, இந்த உறவு பற்றுல இருந்து நம்ம எல்லாத்துலேருந்து விடுபட்டு இறைவனை மட்டுமே நமக்குள்ள நிறைச்சு நிப்பாட்டிட்டோம்னா நம்ம பாவ உடலாக இருக்கிறது அது பரிசுத்தமாகிடும். பரிசுத்தமாக ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்த இதா நம்மள அந்த இடத்துக்கும் போக முடியும். அந்த சொல்றதா தான் இந்த பாடல்ல பார்க்குறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நீங்க ஆனா இப்ப கூட நினைச்சு பார்க்கலாம், தியான பாடலாகவே இருக்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சதுனால ஒரு நிமிஷம் அமைதியா உள்ள போயிட்டு அந்த அருள் ஞான சக்தி நமக்குள்ளதான் இருக்காங்க, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்காங்க. அந்த பற்று தான் நம்மளை மேகமாக மறைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த மேகத்தை தாண்டி நமக்குள்ள அந்த அருள் ஞான சக்தி நமக்குள்ள இருக்கு, அதுதான் திருவடியாக நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதாலதான் நிறைஞ்சிருக்கோன்னு ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்களேன். அருள் ஞான சக்தி நம்ம முழுசும் நமக்குள்ள நிறைஞ்சிருக்கு. இப்ப நிறைஞ்சிருக்கும் போது நீங்க அந்த அந்த இதுல இருக்கும்போது உங்களோட வைப்ரேஷனும் ஃப்ரீக்குவன்சியும் நீங்க இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா இறை ஃப்ரீக்குவன்சியோட அப்படியே மேட்ச் ஆகுறீங்க. அன்பால நிறைஞ்சிருக்கிறீங்க, அருளால நிறைஞ்சிருக்கிறீங்க, ஞானத்தால நிறைஞ்சிருக்கிறீங்க. இதை நம்ம ஞாபகம் நம்ம மறந்துட்டோம். அந்த பற்று இதெல்லாம் வந்ததுனால நமக்குள்ள இருக்கிறது மறந்து இருக்கு, அவ்வளவுதான். நம்ம திரும்ப திரும்ப நினைக்க திரும்ப திரும்ப இறைவனையே பிடிக்க நம்ம இந்த இதை மறந்து நம்ம அதுல நிலைத்து நிற்கிற அந்த இது வரும்போது நம்ம அந்த சாட்சி நிலைக்கு போய் நம்ம அந்த தன்மையிலே நம்மளால இருக்க முடியும். அதை நீங்க ஒவ்வொரு பாடல் கேட்கும் போதும் அந்த உள்ளுக்குள்ள அந்த இறை சக்தியை உணர்ந்து உணர்ந்து நம்ம எத்தனை தடவை திரும்ப 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 நம்ம அந்த இடத்துக்கே போறோமோ, இந்த உலகியல்ல இருந்து திரும்பி போறோமோ, நம்மளால அந்த மன நிம்மதி, அந்த அமைதி, அந்த அன்பு, ஆனந்தம் எல்லாம் நமக்குள்ள இருக்கிறத உணர்ந்து நம்ம அதையே பற்றி கொண்டே இருக்கணும். அந்த தூய்மையான அந்த பரிசுத்தமான உடல் நமக்கு வரணும்னா அந்த ஒரு சக்தி தான், அதுவும் நமக்குள்ள இருக்கிறது தான். அதுதான் இந்த பாடல்ல நான் பார்க்குற விஷயம். இது எல்லாரும் உணர்ந்து கொண்டு போகணும் அடுத்தடுத்த நிலைக்கு. கேள்வியாகவே கேள்வி ஞானமாகவே இல்லாம அனுபவத்துக்கு கொண்டு போகணும். அது உணர்ந்து அதை தானாகவே மாறுற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கவனத்தை நம்ம போடணும். இறை பக்கமே கவனத்தை போடணும். இது எதனால வருது, நமக்கு வர பிரச்சனை பற்றுனாலதான் வருதான்ற இது வரணும். அந்த பற்று நம்ம ஆணவத்தின் மேல இருக்கணும், இல்லை நம்ம வச்சிருக்கிற உறவுகள் மேல, பொருள் மேல, எல்லாத்துலயும் மேலையும் இருக்கிறதுனால வர விஷயம்தான்
நம்ம பற்றில்லாத தூய பற்றா இருக்கிற ஒரு அந்த சுத்த மாய நம்ம வரணும்னா அந்த இறைவன் மேல வைக்கிற பற்று மட்டுமே இருக்கணும். அப்புறம் அதுவும் அதுவும் நீங்க பெறும்னா இறைவனாகவே மாறிட்டோம்னா அந்த பற்றும் நீங்க பெற்றோம். அதுதான் இங்க பாக்குறது. நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் சம்பிரதாயம் பாடல் 1783 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. கூடும் உடல் பொருள் ஆவி குறிக்கொண்டு நாடி அடிவை தருள் ஞான சக்தியால் நாடி அருள் வைத்த அருள் ஞான சக்தியால் பாடல் உடலினில் பற்றற நீக்கியே கூடிய தானவன் ஆக குறிக்கொண்டேன். விளக்கமாக இந்த பாடல் மனிதன் சிவனை அடைவதை பற்றி மட்டும் பேசவில்லை. சிவனே மனிதனை தேடி வந்து தன்னோடு இணைத்துக் கொள்வதை பற்றி பேசுகிறது. இதுவே இப்பாடலின் உயிர் நாடி. பொதுவாக நான் இறைவனை தேடுகிறேன், நான் தவம் செய்கிறேன், நான் ஞானத்தை அடைகிறேன் என்று நினைக்கிறோம். ஆனால் திருமூலர் அதைவிட உயர்ந்த உண்மையை சொல்கிறார். உயிர்த்தன்மை தூய்மைப்படுத்தி இறைவனை ஏற்கும் பக்குவ நிலையை அடைந்தவுடன் அந்த உயிரை தேடி வருவது சிவனே. அதனால்தான் நாடி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். உயிர் தேடுவதற்கு முன்னரே இறைவன் உயிரை தேடி வருகிறான். கூடும் உடல் பொருள் ஆவி என்று திருமூலர் கூறுவதன் பொருள் மிகவும் ஆழமானது. சிவன் உயிரை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த உயிர் வாழும் உடல், அது செய்யும் செயல்கள், அதற்கு கிடைத்த செல்வம், குடும்பம், உலக வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் தனது அருளாட்சிக்குள் கொண்டு வருகிறான். ஒரு குழந்தையை தாய் ஏற்றுக்கொள்ளும் போது அதன் உடைமைகளையும் சேர்த்தே ஏற்றுக்கொள்வதை போல சிவனும் உயிரின் முழு வாழ்வையும் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கிறான். அதன் பின் சிவன் குருவாக உயிரின் வாழ்க்கையில் தோன்றுகிறான். அந்த குரு ஒரு மனித உருவாக இருக்கலாம், ஒரு ஞானியாக இருக்கலாம், ஒரு தெய்வீக அனுபவமாக இருக்கலாம். சில சமயம் வாழ்க்கையில் நிகழும் துன்பங்கள் கூட குருவாக மாறலாம். ஏனெனில் சைவ சித்தாந்தத்தில் குருவே சிவன், சிவனே குரு. அடி வைத்தல் என்பது வெறும் தலையில் பாதம் வைப்பதல்ல. அதன் உண்மை பொருள் உயிரின் அகந்தையை அடக்கி இறையருளை அதன் உள்ளத்தில் நிலைநிறுத்துதல் ஆகும். அதுவரை நான் செய்கிறேன் என்று நினைத்த உயிர் எல்லாம் அவனருள் என்று உணரத் தொடங்குகிறது. அதன் பின்னர் தான் சிவன் ஞான சக்தியை அருள்கிறான். திருமூலர் ஞானம் என்று மட்டும் கூறவில்லை, ஞான சக்தி என்று கூறுகிறார். ஏனெனில் இது புத்தக அறிவல்ல, மனதில் சேமிக்கப்படும் தகவலும் அல்ல. இது உயிரையே மாற்றிவிடும் தெய்வீக சக்தி. இருட்டை அகற்றுவதற்கு விளக்கு தேவையானது போல ஆன்மாவின் அறியாமை அகற்றுவதற்கு ஞான சக்தி அவசியம். அந்த ஞானத்தின் ஒளி உள்ளத்தில் உதித்தவுடன் உயிர் உலகத்தை வேறொரு பார்வையில் காணத் தொடங்குகிறது. முன்பு நிலையானவை என்று எண்ணிய உடல், செல்வம், உறவுகள், புகழ், அதிகாரம், இன்பம், துன்பம் ஆகிய அனைத்தும் நிலையற்றவை என்பதை தெளிவாக உணர்கிறது. இதனால் அவற்றை வெறுப்பதில்லை. அவற்றில் அடிமையாக இருந்த பற்று மட்டும் இயல்பாக கரைகிறது. இதுவே பற்றற நீக்கியே என்ற சொல்லின் ஆழமான பொருள். பற்று வலுக்கட்டாயமாக விடப்படுவதில்லை. ஞானம் உதித்தவுடன் அது தானாகவே உதிர்ந்து விடுகிறது. உலகப் பற்றுகள் நீங்கிய பிறகு உயிருக்கு ஒரே குறிக்கோள் மட்டுமே எஞ்சுகிறது. அது சிவனை அடைவதல்ல, சிவமே ஆகுவது. இதைத்தான் திருமூலர் கூடியே தானவன் ஆம் என மிகச் சுருக்கமாக கூறுகிறார். இதில் உயிர் அழிந்து விடுவதில்லை, அதன் தனித்த அகந்தை மட்டுமே அழிகிறது. இரும்பு நெருப்பில் சிவந்து நெருப்பின் தன்மையை பெறுவது போல உயிர் சிவத்தோடு ஒன்றி சிவகுணங்களை பெறுகிறது. இதுவே சைவ சித்தாந்தம் கூறும் சிவ சாயுஜ்யம் அல்லது வீடு பேறு. இந்த பாடலின் மற்றொரு நுணுக்கமான கருத்து என்னவென்றால், முக்தி என்பது மனிதனின் சாதனை அல்ல, இறைவனின் அருள் நிறைவேற்றும் செயல் என்பதே. உயிர் செய்ய வேண்டியது பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது மட்டுமே. மீதமுள்ள அனைத்தையும் சிவனே செய்கிறார். உயிரை நாடுகிறான்.
குருவாக வருகிறான், அருள்கிறான், ஞான சக்தியை அளிக்கிறான், பற்றுகளை நீக்குகிறான், இறுதியில் தன்னோடு ஒன்றச் செய்கிறான். இதனால் சைவ சித்தாந்தத்தில் அருள் எல்லாவற்றிற்கும் மேலான இடத்தை பெறுகிறது. எனவே இந்த பாடல் சம்பிரதாயத்தின் உச்ச நிலையை எடுத்துரைக்கிறது. உண்மையான சம்பிரதாயம் என்பது சடங்குகளை மட்டும் பின்பற்றுவதல்ல, இறையருளை பெற்று குருவின் உபதேசத்தை ஏற்று ஞான சக்தியால் அறியாமையை அகற்றி உலக பற்றுகளை விடுத்து சிவனோடு ஒன்றிய பேரின்ப வாழ்வை அடைவதே ஆகும். சுருக்கமாக, உயிர் சிவனை தேடுவதை காட்டிலும் பக்குவம் அடைந்த உயிரை தேடி வந்து அருளால் சிவமாக்குவதே சிவனின் பேரருள் என்று கூறலாம். ஆமா, கௌரியம்மா. நன்றி ஐயா. நீங்க மிக தொடரலாமா? அருமை ஐயா. மிக அருமை. மிக்க நன்றிங்க ஐயா. நல்ல விளக்கம், ஒவ்வொரு வார்த்தைக்குமான விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்கம்மா. நீங்க அந்த அம்மா நீங்க சொன்னாங்க அந்த மாதிரி யாரும் வந்து கேட்கும் தளத்தில் இருப்பவர்கள் வந்து கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். இல்லைன்னா நீங்க அன்னைக்கு இந்த ஒரு தியான முறை மாதிரி பேசுங்க. அந்த மாதிரி நேரம் இருக்கிறதுனால அதை சொல்லலாம். சரிங்க. வாங்க பவன்மணி அம்மா. வணக்கம் அம்மா. இனி எல்லாருக்கும் இனி காலை வணக்கம். நான் ஒன்று பகுதிக்கு விரும்புகிறேன். இந்த ஆன்மீக மலர், இந்த தினமலர்ல பச்சை புடவைக்காரின்னு ஒரு வர ஒரு பக்தி தொடர் ஒன்று வரும். அது நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு வாரமும் கண்ணில் தண்ணி வரும். அதில் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. அதில் ஒரு ஒரு வந்து நம்ம எதுவுமே வந்து பிரார்த்தனை வைக்கக்கூடாது, நம்ம கேட்கறதெல்லாம் தப்பு தப்பாக தான் இருக்கும். அதான் நமக்கு இதுன்னு தெரியாது, சின்ன குழந்தை மாதிரி அது வேணும் இது வேணும்னு கேட்குறோம். அதான் அதில் சொல்லுவாங்க. அதில் ஒரு லைன் வருது, நான் சொல்கிறேன். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும். அதை மட்டும்தான் நம்ம நினச்சிட்டே இருக்கணும். நாம் வறுமையில வாழ்ந்தாலும் உயிர் போகும் அளவுக்கு வழியில் துடித்தாலும் சரி, எந்த பிரார்த்தனையும் எந்த காலத்துலையும் என் மனசில் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு வரம் மட்டும் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அது சரியா இல்லைன்னு தெரியல எனக்கு. ஆனால் அது கரெக்டு தான். நம்ம தப்பு தப்பாக தான் கேட்குறோம். அது வேணும், இது வேணும், காசு வேணும், அது வேணும், அங்கே போகணும், இது போகணும், அது வேணும்னு நிறையா கேட்குறோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும் நமக்கு எது கொடுக்கணும்னு. அது கரெக்டாக அந்த நேரத்துக்கு வரும். நம்ம அதுக்காக எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு ஒரு அதில் இருக்கு. அந்த அந்த இது நான் பக்தி தொடரை படிக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. அது நல்லா இருந்தது. அதை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிக்கிறேன். அதுக்கு கரெக்டாக என்னன்னு உண்மையா சரியான்னு சொல்லுங்க எனக்கு. நீங்க சொல்ற கருத்தை நானும் சில சொல்ல கேட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். நம்ம அறிவு கேட்டின வரைக்கும் தான் கேட்போம். ஒருவேளை ஆண்டவன் நமக்கு அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா கூட நம்ம கேட்டதை மட்டும் கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நம்ம எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இந்த இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரிதான் கேட்கணும்னு நானும் படிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். நன்றிங்கம்மா. நன்றி. சரவணையா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அம்மா கேட்டதுக்கு ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விளக்கம் சொல்லலான்ட்டு. ஒண்ணு இல்லம்மா, என்னன்னா நம்மளோட சிற்றறிவுக்கு இப்போ என்னன்னா ஒவ்வொரு பிரச்சனை வர்றதுமே நம்மளை பலப்படுத்ததான் வருதுன்னு நமக்கு தெரியாது. இந்த பிரச்சனை போனா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். பட் அந்த பிரச்சனை அன்னைக்கு வந்தனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு பலமா இருக்கேன், இதுவுமே இறைவனோட ஆசீர்வாதம்ங்கிறது பின்னாடி புரியும். சோ அதனாலதான் ஜென்ரலா சொல்லுவாங்க, இறைவன் எப்படின்னா நம்ம அப்பா அம்மா நமக்கு எது பண்ணாலுமே நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. மேபி அந்த டயத்துல அவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். பட் பின்னாடி புரிஞ்சுக்கும் போது இதுக்காக தான் இப்படி வளர்த்தாங்களோ, இந்த கஷ்டம் இதுக்காக தான் நம்மள எல்லாமே வந்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக இங்க எல்லாமே அவன் அருளாலே. அதுதான் சொல்ல வந்தம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. அருமையான கேள்வி, நல்ல பதில்கள், அருமையான பதிலும். சரணடைஞ்சு இருந்தா போதும் அப்படிங்கிறது தான். நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? இல்லை ஒரு கைடட் மெடிடேஷன் கூட போகலாம். 5 நிமிஷம் கூட பண்ணிட்டு கௌரியம்மா. நேரம் இருக்கு. நீங்க அன்னைக்கு கிருத்திகாமா
இது அப்பப்ப வர முடியாதனால தொடர் நிகழ்வா எப்படி போகுதுங்கிறது தெரியல. அன்னைக்கு அந்த ஒரு தியான முறை மாதிரி ஒரு இதை சொன்னீங்க. அந்த மாதிரி நேரம் இருக்கறனால வேற யாரும் வர வாய்ப்பு நீங்க அதை பார்த்துக்கோங்க. சரிங்க ஐயா. 5 நிமிஷம் 4 நிமிஷம் இருக்குது. நம்ம கொஞ்சம் பண்ணிடலாம் ஐயா. ஏன்னா உணர்வுக்கு கொண்டு போகணுங்கிறது எனக்கு வந்து படிக்கிறத விட அது பொருள் புரிஞ்சுக்கிறத விட அதை உணர்றது தான் ரொம்ப முக்கியமாக தான் நானும் நினைப்பேன். ஏன்னா நம்ம என்ன வைப்ரேஷன் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம், அன்பை பரப்பிட்டு இருக்கோம்னாலே போதும், அந்த அன்புல இருக்கிறோம்னாலுமே போதும். அதுதான் முக்கியமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணுங்கிறப்ப அதை உணர்வுக்கு கொண்டு வரணும். எல்லாரும் அமைதியாக உட்காந்துக்கலாம். நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறவங்க உட்காந்துக்கோங்க, படுக்கிறனாலும் படுத்துக்கலாம். அது ரிலாக்ஸாக இருங்க, நல்லா ரிலாக்ஸாக இருங்க. இறைவனோட அருள்ல தான் இருக்கிறோன்றப்ப எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த நிலையில அப்படியே சந்தோஷமா ஆனந்தமா நார்மலா அப்படியே அப்படியே அமைதியா இருங்க. ஓம் கம் கணபதே நமக. உங்களோட கவனத்தை உங்க உடம்பு மேல வைங்க. உங்க மூச்சு மேல வைங்க. அந்த மூச்சை உங்க வயிறு மேல ஏறி இறங்குறதையும் பாருங்க. இன்னைக்கான திருமந்திர பாடல் படி இந்த அருள்ஞான சக்தி நமக்குள்ள நிறைஞ்சு இருக்கிறதா உணருங்க. அந்த ஒளியில நம்மளோட இருளான மாயை எல்லாம் நீங்க பெறதா நினைங்க. அப்படி நினைக்கும் போது என்ன உணர்றீங்க? அவரோட கருணையை உணர்றீங்களா? அவரோட அருள் ஞான சக்தி உனக்குள்ள நிறையிறது என்ன உணரப்படுறது? அவரோட அன்பு தெரியுதா? தூய அன்பு வெளிப்படுதா? உங்க உடல் முழுக்க ஒளியால நிறைஞ்சிருக்கு. எந்த தீங்கும் இல்லை அதுல. அனைத்தும் பரிசுத்தமா இருக்கு. அவரோட அன்பு உங்க மேல மழையா பொழியுது. அனைத்து மாயை பற்று அனைத்துமே கரைஞ்சு ஓடுது அந்த அருள் மலையில. அந்த உணர்விலே திளைத்துங்க. எல்லாருக்கும் அன்பும் அருளும் ஞானமும் நிறையட்டும்.
பரிசுத்தமாக இருக்கிற உங்க உடலை நீங்களே பாருங்க, சாட்சியாக இருந்து. இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு அருள் ஞான சக்தியால நிரம்பிட்டு இருக்கு. அந்த அருள் ஞான சக்தி எல்லாருக்கும் பரவட்டும்னு நினைங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த அருள் சேரட்டும்னு நினைங்க. உங்கள்கிட்ட கொடுக்குற அருள் மற்றவங்க எல்லாருக்கும் சேரணும்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அது அன்பாக வெறியட்டும். மனம் முழுக்க தூய அன்பால நிறையட்டும். அந்த தூய அன்பை எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கொடுங்க அந்த தூய அன்பை. உங்க இப்ப மனம் பரிசுத்தமாக இருக்குன்னு உணர்ந்து பாருங்க. உங்க உடல் இதை தாங்கிக்க முடியுதா? இந்த பரிசுத்தமான விஷயத்த தாங்கிக்க முடியுதான்னு பாருங்க. அன்பாலே நிறைஞ்சிருக்கீங்க. இறை அன்பு உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாவும் இருக்கு, உங்களுக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கு. இறையோட அன்போட அன்பாவே கலந்துருக்கிறீங்க. தூய்மையான விழிப்புணர்வா அது மலருது. இறை விழிப்புணர்வா அது மலருது. அன்பும் ஆனந்தத்தை தவிர இங்க ஒண்ணும் இல்லை. அவரோட கருணையை நினைக்கும் போது என்ன தோணுது, என்ன உணர்றீங்க? என்னோட மனம் இந்த அன்புலையும் அருள்லையுமே திளைத்து இருக்கும்படி அருள் செய்யணுங்க இறைவான்னு கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க அருளாகவே இருக்கிறீங்க, அன்பாகவே இருக்கீங்க. இதிலே தொடர்ந்து இருக்கிறவங்க இதிலே தொடர்ந்து இருங்க. நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி இறைவா, உன்னோட கருணைக்கு நன்றி இறைவா, நன்றி.
அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.